ஐயோ, அப்ப அவ என்ன தனியாவா போயிருக்கா? இல்ல, கிரவுண்ட்ல நிறைய ஆளுங்க இருக்கிற இடம் தான். காலையில 4 மணில இருந்தே வாக்கிங், ஜாக்கிங், எக்ஸசைஸ் பண்றதுக்குலாம் ஆளுங்க வந்துருவாங்க. லேடிஸ்லாம் கூட வருவாங்க அம்மாச்சி. இருந்தாலும் பொம்பளை புள்ள தனியா போயிருக்காளேப்பா. இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்கிட்டேன். என்னை எழுப்ப வேணான்னு அவ தனியா போயிட்டா போல. நான் போய் அவளை பாக்குறேன் அம்மாச்சி. சரி. இல்லனாலும் அவ IPS ஆக போறவதான். இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்துல போக வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தானே. சரி அம்மாச்சி, நான் போயிட்டு வந்துடுறேன். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல்னு இவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்காக போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டான்னு தெரியலையே. குட் மார்னிங். குட் மார்னிங். வழக்கமா ஓடுறதை விட இன்னைக்கு கொஞ்சம் வேகமா ஓடுற மாதிரி இருந்துச்சு. தெரியல, ஆனா வாய்ப்பு இருக்கு. என்ன இந்த நேரத்துக்கு இவ்வளவு வெயில் அடிக்குது இன்னைக்கு? மார்ச் மாசம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து ஓட போறியா இல்ல பிரேக்கா? பிரேக் தான். என்ன நீ பாட்டுக்கு தனியா வந்துட்ட? ஏன் வரக்கூடாதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. எப்பயுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வருவோம். இல்ல, இன்னைக்கு தனியா வரணும்னு தோணுச்சு, அதான். இன்னைக்குன்னு இல்ல, இனிமே என்னைக்குமே தனியாவே நான் பிராக்டிஸ்க்கு வர போறேன். ஏன்? உனக்கு ஏதாவது குறிக்கோள் இருந்தா அதை நிறைவேற்ற வேலைய நீ தானே செய்வ. நீன்னு இல்ல, எல்லாரும் அதை தானே செய்வாங்க. ஆனா என்னோட குறிக்கோளை நிறைவேற்ற மட்டும் எதுக்காக எல்லாரும் ஓடணும்? ஏன் எனக்காக ஒரு சப்போர்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும்? பிராக்டிஸ் பண்ண வரலாம் இருக்கேன். நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? என் மேல கோவமா? ஆஹா, இல்ல. நான் ஏன் கோச்சுக்க போறேன்? நான் பேசுனதுல நீ வெறுப்பாயிட்டியா என்ன? வெறுப்பாகல. ஆனா நீ சொன்னதை நான் யோசிச்சேன். நீ சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க சரிதான். நான் ஆசை மட்டும் தான் படுறேன். ஆனா பட்டுட்டு கம்மனு வேற இருக்கேன். உன்னை அதுக்காக அலைய வேற வைக்கிறேன். அப்படிலாம் இல்ல ராஜி. அப்படிதான். நாம ஆசைப்பட்ட எதுவுமே உழைக்காம நமக்கு கிடைக்காது. ஆனா அப்படி கிடைக்கும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் கதிர் பாத்துப்பான்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒண்ணும் தப்பு இல்ல. நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, நான் கோவமாவோ பிடிவாதமாவோ பேசவே இல்லை. நேத்து ஃபுல்லா நான் நல்லா யோசிச்சேன். நீ பணம் கட்டிட்ட, அதனால IPS ஆகணும், வீட்டுல எல்லாருக்கும் பெருமையா இருக்கும், அதனால IPS ஆகணும் அப்படிங்கிற நினைப்பு, பிரஷர் எல்லாத்தையும் தூக்கி போட போறேன். எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதுக்கு என் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கு. எல்லாம் சந்தோஷம்தான். ஆனா கனவை நிறைவேற்றுறதுக்கான முழு முயற்சியும் நானே எடுக்க போறேன். என்ன? நீ பேசுறதெல்லாம் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கோவத்துல இல்ல, எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. நான் எதுக்காக கோவப்பட போறேன்? ஏய், என்ன கிரவுண்ட்ல மறுபடியும் ஓட போறியா? ஆமா. அப்போ ஓகே, இரு, நான் டைம் செக் பண்ணவா? இல்ல இல்ல, 2-3 நாள் ஓடவே இல்ல, அதனால எனக்கு வார்ம் அப் செஷனாவே இருக்கட்டும். நாளையில இருந்து நானே டைம் வச்சு ஓடுறேன். என்னாச்சு மீனா? அவங்களும் ஆபீஸ் கிளம்புற டைம், அதான் அவங்க வராகலான்னு பாக்குறேன். நம்ம நிலைமைய பாத்தியலா? லவ்வர்ஸ் மாதிரி திருட்டுத்தனமா மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. சாரி மீனா, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம். செந்தில் தம்பிக்கும் உனக்கும் சண்டை வரதுக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. இப்போதைக்கு எனக்கு ஆறுதலா இருக்கிறது நீ ஒரு ஜீவன் தான். எல்லாத்துக்கும் உன்கிட்டே வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒண்ணு பரவாயில்லக்கா. சரி, இப்ப எதுக்கு பாக்கணும்னு சொன்னீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல இல்ல, நேத்து நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருந்தேன்ல, அப்ப அவங்கள பார்த்தேன். சரவண மாமாவை பாத்தீங்களா? பேசுனீங்களா? உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசிட்டாரா? இல்ல மீனா, பேசுறதுக்கான சந்தர்ப்பம் எல்லாம் அமையல.
அவங்க வேற ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேற ஒருத்தவங்கன்னா புரியலையேக்கா. அது எப்படி மீனா டக்குன்னு ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியில வந்துட முடியுது? மாமா யாரோட பேசிட்டு இருக்கறத நீங்க பாத்தீங்க? நான் போய் சொன்னவத அதுக்காக அவர் மேல வச்ச அன்பெல்லாம் போயில்ல மீனா. எப்படி மீனா என்னைய விட்டு விலகுன கொஞ்ச நாளையே அவரால இன்னொரு பொண்ணு கூட அப்படிலாம் பழக முடியுது? எல்லாமே அவ்வளவுதான் இல்ல. சுவிட்ச் போட்ட மாதிரி மனச மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. யாரோ ஒரு பொண்ணு அவளோட அம்பட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? சமீபத்துல என் மாமாவை அவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்ல. அக்கா அது ஏதாவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. தெரிஞ்சவங்கள பார்த்தா வர சந்தோஷம் இல்ல மீனா. அவர் முகத்துல அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் பார்த்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு ஒண்ணும் தெரியல. அதான் உன்னைய பார்க்க வந்த. அக்கா அப்படிலாம் டக்குன்னு மூவ் ஆகுற ஆள் இல்லக்கா மாமா. யாராவது தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம், இல்ல அவர் கூட படிச்சவங்களா இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நைட்டெல்லாம் தூக்கமே வரல மீனா. என்னதான் அவரு வேண்டான்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில சின்னதா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது நேத்தோட சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, வருத்தப்படாதீங்க. அப்படி இல்லனாலும் என்ன மாதிரி ஒருத்தியோட யாரு வாழ நினைப்பாங்க? அக்கா என்னக்கா உங்களுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க. நீ ஆறுதெல்லாம் சொல்ல வேண்டாம் மீனா. எனக்கு என்ன பத்தி தெரியும். சரி மீனா, உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்பட்டுமா? நீங்க ஓகே தானே? இல்ல ஆனா ஆயிடுவேன். சரி மீனா, நான் வரேன். சரி பாத்துக்க. நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். ஏய், நீ என்ன ஊருக்கு முன்னாடி கிளம்பி இங்கே வந்த? இன்னுமே இங்கே நின்னுட்டு இருக்க? பஸ் எதுவும் வரலையா? ஆமா ஆமா வரல. ஆட்டோல போயிருக்கலாம்ல. ஆட்டோவும் கிடைக்கல. ரெகுலரா போற ஆட்டோ இருக்குல்ல, அதுல. ஆம்பளைங்களா ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன கேக்குற? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதுல்ல? என்ன பொறுமை? 2 நாள் நான் உங்க கூட பேசாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப எதுக்கு இப்படி கேக்குறா? நீ ஏன்டி பேசாம இருக்க போற? அது விஷயம் இல்ல, பேசாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்றது இப்போ? என்ன சொன்னாலும் சண்டை போடுவா. 3வது நாள் பேசுவியான்னு உன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருப்பேன். மண்ணாங்கட்டி நடிக்காதீங்க. நான் 2 நாள் பேசலனா 3வது நாள் வேற ஒருத்தைய தேடி போயிடுவீங்க. எது? அதான ஆம்பளைங்களோட குணமே. என்னாச்சு இவளுக்கு? என்னடி போசுக்குன்னு என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? என்ன பார்த்தா உனக்கு அப்படிப்பட்ட ஆள் மாதிரியா தெரியுது? ஆமா, நீங்களாம் அப்படிதானே பண்ணுவீங்க. டேய், நீ வேற. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் மீனா. செய்யக்கூடியவர் தான் நீங்க. நீங்கன்னு இல்ல, எல்லா ஆம்பளைகளுமே அப்படிதான் போல இருக்கு. எல்லாம் நம்பி எப்படிதான் உங்க கூட வாழ்றதோ தெரியல. ஏய், முன்னாடிலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு திட்டுவ, அதுல ஒரு நியாயம் இருக்க முடியும். இப்ப என்ன காரணம்னு எதுவுமே தெரியலையே, நீ பாட்டு திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்க. இங்க பாருங்க, என் வாயை கிளறாதீங்க சொல்லிட்டேன். நீ தாண்டி என்ன கலர்ற? சும்மா இரு. ஏய், ஆட்டோண்ணா. ஏய், அடியே, என்னன்னு சொல்லிட்டு போடி. ஏய், அத வேற சொல்லுமா உங்களுக்கு? அண்ணா நீங்க போங்க. அடியே, சொல்லுடி. ஏய், இவ லூஸ் ஆயிட்டாளா இல்ல என்ன லூஸ் நினைச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காளா? ஒண்ணும் புரியல.